ஆன்மீக அன்பர்களே, இன்று நாம் ஒரு விசித்திரமான தலைப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். ராமன் எத்தனை ராமனடி, ராமன் எத்தனை ராமனடி. நாம் 10,000 பாட்டை இந்த மண்ணுக்கு சத்தாக தந்த கம்பன் காட்டிய ராமன் ஒரு ராமன் என்று நினைக்கின்றோம். இல்லை, ஒரு ராமனுக்குள் எத்தனை 1000 முகங்கள் பொதிந்திருக்கிறது என்பதை உரையாசிரியர்கள் வழி நின்று பார்த்தால்தான் நம்மால் உணர முடியும். அவரவர்களுக்கு பிடித்த ராமன் எத்தனை ராமன், ராமன் எத்தனை ராமனடி சிந்திக்கலாமா? முதல் ராமன் தனக்கு பிள்ளைப்பேறு இல்லையே என்று நினைத்தபோது தசரத சக்கரவர்த்திக்கு பிள்ளையாக பிறந்து வாரிசு இருக்கிறது என்பதை இந்த மண்ணுக்கு சொல்லி மனதை மகிழ்வித்த பிஞ்சு குழந்தையின் தசரதனின் மகனாக பெற்ற ராமனை மகிழ்விப்பதா, அல்லது ஒற்றை நடைமுடியை தந்தை பார்த்துவிட்டு நாளைக்கு உனக்கு முடிசூட்டு விடா, நாளை இந்த மண்ணின் நீ அரசர் என்று சொன்னபோது மகிழ்ந்த முகம். ஆனால் அன்று நள்ளிரவே சிற்றன்னை கைகேயி மனமாற்றம், நீ கானகம் செல்ல வேண்டும். கம்பன் எழுதுகின்றான், அன்று அடர்ந்த செந்தாமரையை வென்றதம்மா. அதாவது முன்பை விட இப்ப பொழிவோட இருந்தானா. எங்க அரசாட்சிங்கிற போதும் மகிழ்ச்சியா இருந்தான். இல்லை காட்டுக்கு போன பிறகும் மன்னவன் பணி என்றாகிலும் நும்பணி மறுப்பணும் அப்படின்னு போன போது மகிழ்ந்தான். அடுத்தது அப்பா அம்மாவை மதிச்ச இந்த ராமன் சிறப்பா, அல்லது சீதையை மனம் முடித்த போது இந்த இரு பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று அன்றைக்கே நல்லொழுக்கத்துக்கு வித்தாக ஆளோடு ஆள் மோதுவது, தோளோடு தோள் மோதுவது, வாளோடு வாழ் மோதுவது அல்ல மரபு, பிறன்மனை நோக்கா பேராண்மைதான் என்று ஆணுக்குரிய இடக்கணத்தோடு வாழ்ந்த அந்த கணவனாகிய சீத்தையின் கணவன் ராமன் உயர்ந்தவனா? இல்லை, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதம்மா என்று சொல்லி தன் பின்பிறந்த பரதனுக்கு தன் நாற்காலியை அரசாட்சியை சொன்ன ஒப்புயர்வு பெற்ற அண்ணனாகிய ராமன் சிறந்தவனா? இல்லை. கங்கை கரையோரம் தேவனென்கடல் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாயடியேன் என்று குகன் கொடுத்த தேனையும் மீனையும் பெற்றுக்கொண்டு விலங்கினத்தில் பிறந்த சுக்ரீவனையும் அரக்கர் குலத்தில் பிறந்த வீடனையும் குகனொடு ஐவரானோம் குன்று சூழ்வான் மகனொடு அறுவரானோம் அகனமர் காதலைய நின்னொடும் எழுவரானோம் என்று அன்பின் மிகுதியால் ஒரு அண்ணனாக உவந்து அணைந்த தம்பியரை ஏற்ற இந்த ராமன் பெரியவனா? இல்லை. அன்னை சீதையை தூக்கிச் சென்றபோது ராவணனிடத்தில் ஒற்றை விடங்காக இருந்து கொத்தி கொத்தி போரிட்டு சீதைக்காகவே தன் உயிர் துறந்த ஜடாயுக்கு ஈமக்காரியங்களை தசரதனுக்கே செய்யாத தன் கரத்தால் ஜடாயுக்கு செய்து விலங்கினத்திற்கு கூட கரை சேருவதற்கு அந்த கரைகண்ட நாயகன் காகுத்தன் செய்த இந்த ராமன் பெரியவனா? இல்லையே. தன் சகோதரனே மனைவியை அபகரித்த நினைத்த போது அறத்தை வெல்லச் செய்து வாளியை வளம் செய்து கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவேன் என்று சொல்லி சுக்ரீவனுக்கு அடைக்கலம் தந்து சொன்னபடி வெற்றியை தந்த அந்த நட்பின் இலக்கணமாக இருந்த ராமன் சிறந்தவனா? அறிவில் சிறந்தவன், ஆற்றலில் சிறந்தவன், பண்பாளன் என்று வீடனனை கொண்டு வந்து கண்முன்னே நிறுத்திய போது எல்லோரும் சேர்க்கலாமா வேண்டாமா என்று தராசு தட்டு முள்கள் நகர்வதைப் போல அங்கும் இங்கும் சொன்னபோது இல்லை, அறத்திற்கு நாயகனாக இருந்த வீடனனை அணைத்து கொண்டு பிற்காலத்தில் நிகும்பளை யாகத்தை மாயாசீதைதான் மாண்டாள் என்பதை சொன்னபோது ஆடவர் திலக நின்னாலன்று புகழ் அனுமன் என்னும் சேடனாலன்று வேறொரு தெய்வத்தின் சிறப்பும் அன்று இது வீடனன் தந்த வெற்றி என்று அடைக்கலமும் தந்து அவனுடைய வெற்றியையும் நாட்டி கூட்டணிக்கே தர்மத்தை அமைத்து தந்த அந்த தலைவன் ராமன் சிறந்தவனா? இல்லை. இறுதி நாள் போர், வாரண பொருந்த மார்பு வரையனை எடுத்த தோள் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவு 10 தலை ராவணன் ஒற்றை தலையோடு அப்படி தொங்கிய முகத்தோடு நின்றபோது பூளைக்காற்றில் பூக்கள் பறப்பது போல எப்படி
பூளைக்காற்றில் பூக்கள் பறப்பது போல அவனுடைய ஆயுதங்கள் இழந்து நிராயுதபாணியாக நின்றபோது எதிரியை வீழ்த்த வேண்டிய ராமன் இன்று போய் நாளை வா என்று சொல்லி அறத்திற்கு வித்திட்டானே, அந்த தலைவன் ராமன் சிறந்தவனா? இல்லை. எல்லாம் முடிந்தது. பட்டாபிஷேகம் நடந்து கண்முன்னே தசரதன் வந்து இப்போது 2 வரம் கேள் என்றவுடன் தான் கானகம் செல்வதற்கு காரணமாக இருந்து உங்களால் மனைவி இல்லை என்று ஒதுக்கப்பட்டு, உங்களால் பிள்ளை என்று இல்லை என்று ஒதுக்கப்பட்ட பரதனை தம்பியாகவும் கைகேயியை அன்னையாகவும் மீண்டும் எனக்கு தாருங்கள் என்று பகைவருக்கும் அருளிய நன்னஞ்சு ராமன் சிறந்தவனா? ராமன் எத்தனை ராமனடி! நினைத்து பார்த்தாலே ஆனந்தம் அல்லவா? மீண்டும் இது போன்ற சிந்தனையோடு நாளை சந்திப்போம்.